சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பரிகார ஆன்மீகம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 10 வகை சிலைகளுங்க. இப்போ நம்ம வீட்டில் சிலைகள் வச்சு வைக்க ஆசைப்படுவோம். அந்த வகையில் ஒரு 10 வகை சிலைகள் வீட்டில் வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். குபேரன் சிலைங்க. பணவரவு அதிகரிக்குங்க, வடக்கு பார்த்து வைக்கணுங்க. இந்த குபேரன் சிலை அப்படிங்கிறது சைனா பொம்மை தாங்க பல பேர் வச்சுருக்காங்க. குபேரன் சிலை வைக்கிறதுலாம் குபேரன் சிலை தானான்னு பார்த்து வாங்கி வைங்க. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மீன் சிலைங்க. மீன் சிலை வைக்கும் போது வீட்டில் உள்ள வாஸ்து தோஷம் நீங்குங்க. மூணாவது கண் திருஷ்டி விநாயகருங்க. திருஷ்டிக்காக நம்ம வைக்கிற விநாயகர் தான் கண் திருஷ்டி விநாயகருங்க. அடுத்தது காமதேனு சிலை, அதாவது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற மாதிரி ஒரு பசுமாட்டு சிலை இருக்குங்க. அதுதாங்க அது வச்சிங்க அப்படின்னா செல்வம் பெருகுங்க. அடுத்தது யானை சிலைங்க. செல்வம் செழிப்பும் கூடி வருங்க. அடுத்தது கிளி, லட்சுமி கடாசம் பெருகுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பூர்ண கும்பம் அப்படிங்கிற ஒரு சிலைங்க. ஐஸ்வர்யம் பெருக்கி கொடுக்குங்க. அது வீட்டில் இருந்தால் கொஞ்சம் செல்வாக்கம் என்றைக்கு கூடி வருங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓடும் குதிரை, அதாவது குதிரை ஓடுற மாதிரி வைக்கணுங்க. அது நிற்கிற மாதிரி வைக்கக்கூடாது. குதிரை ஓடுற மாதிரி இருக்கிற சிலை வாங்கிட்டு வைக்கணும். அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சி பெருகுங்க, அதிகரிக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. ஃபஸ்ட்டெலாம் நிறைய பொம்மைகள் நிறைய கிடைக்குங்க. இப்போ அதிகமாக கிடைக்கிறதில்ல. அது உருண்டு வர மாதிரி இல்லைங்க, தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்கும். அந்த பொம்மை வாங்கி வைங்க. வீட்டில் கொஞ்சம் மனசில் நிம்மதி இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அன்னபூரணி சிலை. அன்னபூரணி சிலை வச்சிங்க அப்படின்னா வீட்டில் என்றைக்கும் சாப்பாட்டுக்கு குறவு இல்லாமல் செல்வ செழிப்பாக இருக்குங்க. இதில் 10 வகை பொம்மை தான் சொல்லியிருக்கிறேங்க. இந்த 10 வகையும் அது என்னென்ன அப்படிங்கிறது தான் பார்த்துட்டோம். அடுத்தது இந்த குபேரன் சிலை அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு. அது நிறைய பேர் சைனா பொம்மை தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நிறைய பேர் வச்சுருக்கிறது இந்த கொடையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியோ, பக்கத்தில் ஏதாச்சும் சில்வான காசு கொட்டி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியோ நிறைய பேர் வச்சுருக்காங்க. அது கிடையாதுங்க. அதாவது குபேரன் பொம்மை அப்படிங்கிறது கால் மேலே ஒரு கீரி பிள்ளை மாதிரி படுத்துட்டு அது கையை கடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுதாங்க உண்மையான குபேரன் சிலை. நம்ம நாட்டில் குபேரன் சிலை வாங்கி வைங்க. தயவு செஞ்சு சைனா பொம்மையை வீட்டில் நிறைய வாங்கி வைக்காதீங்க. அதிகமான வீடுகளில் சரிங்க, வெளியும் சரி, நான் பார்த்தது சைனா பொம்மை தான் குபேரன் சிலை அப்படின்னு சொல்லி விற்கிறத தான் நான் பார்த்துருக்குறேன். அதனால் தயவு செஞ்சு அந்த சிலையை நீக்கிடுங்க. அதே மாதிரி குதிரை சிலை ஓடுற மாதிரி தான் வைக்கணுங்க, நிற்கிற மாதிரி வைக்கக்கூடாதுங்க. இதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். சிவாய நம. இந்த சேனல் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு மேலே வீடியோ போடுறதுக்கு ஒரு ஆசை வரும். நாங்கள் போடுவோம். வாழ்க வளமுடன். சிவாய நம.